அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024 இந்த 2024ல முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலில யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். துலாம் ராசியை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துல இருக்கும். அதே போல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன். இதுல செவ்வாய் பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு. அதே போல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஃபேவரா இருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் ஃபேவரா இருக்காரு. 7ஆம் இடத்துல குரு பகவான். இந்த மாதத்துல மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிரான்சிட் ஆயிட்டே இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல இருக்கும். மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் 4க்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சூரியனை தொடர்ந்து சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாதத்துடைய பிற்பகுதியில டிரான்சிட் ஆயிடுவார். சோ இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன். சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்றாங்க. புதனை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியா வராரு. அதே போல சுக்கிரன் ராசி அதிபதி. பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஃபேமிலியுடைய சப்போர்ட் கிடைக்குது. பட் இருந்தாலும் ஃபேமிலியில ஏதோ ஒரு வகையான விரைய செலவு, ஃபேமிலி சம்பந்தமா ஏதோ ஒரு வகையான அலைச்சல், மனக்கவலை, குழப்பம் இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகுது. முக்கியமா செலவு, குடும்பத்துல தொடர் செலவுகள் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது சம்பந்தமான சிந்தனைகள் அப்பப்போ இந்த மாதத்துல வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஸோ மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் குடும்பம் சார்ந்த வகையில செலவுகள்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதத்துடைய பிற்பகுதியில நிவர்த்தி ஆயிடுது. இந்த மாதம் ஃபுல்லாவுமே செலவா போகாது. மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாதத்துடைய ஸ்டார்டிங்ல ஏதோ செலவு தென்படுற மாதிரி இருக்கும். அது மாதத்துடைய பிற்பகுதியில நிவர்த்தி ஆகிடும். அதேபோல குடும்பம் சார்ந்த வகையில ஒரு வகையில மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்குது. குடும்பத்துடைய சூழ்நிலையில ஒரு வளர்ச்சி. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே ஒரு வகையில வளர்ச்சி இதெல்லாம் தென்படுது. சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து மேல இருக்கும். அதனால ஏதோ ஒரு வகையான குழப்பம், தொடர் குழப்பம் குடும்பத்துல சூழ்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும். கோச்சார கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆக அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஓவராலா குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகுது. ஒரு நிம்மதியான சூழ்நிலை எல்லாம் தென்படுது. மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாம் தென்படுது. அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்துல சக்சஸ் ஆகுமா, திருமண முயற்சி கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் அதிபதி 5ல. பொதுவா சனி பகவான் 5ல இருக்கிறது அன்பேவரான பலனை தான் செய்யுதுன்னு சொல்றாங்க. ஆனா அது துலாத்துக்கு அந்த அளவுக்கு அன்பேவர் பண்றது இல்ல. சனி வந்துட்டு உங்களுக்கு யோகரா வந்துருவாரு. 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியா வந்துருவாரு. சோ சனி பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. அது ஒரு வகையில சிறப்பு தான். ஆகவே இந்த நேரத்துல திருமண முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆகுது. பிளஸ் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல குருபலம் அப்படிங்கிறது சிறப்பா கிடைக்குது. குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி பிளஸ் 6ஆம் அதிபதியா வருவாரு. ஆகவே இந்த மாதத்துல சுப விரய செலவுகள்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகளை தொடர ஆரம்பிச்சிருவீங்க. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல நடக்க ஆரம்பிச்சிடும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைப்பட்டு போன விஷயங்கள் எல்லாமே இப்ப விலகிடும். இப்ப டக்குனு பிக்கப் ஆகும், டக்குனு ஒரு செலக்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுப்பீங்க. ஆகவே திருமண முயற்சி சார்ந்த வகையில வெற்றி சாதகமா இருக்கு. இந்த மாதத்துல திருமண முயற்சியை தாராளமா தொடங்கலாம். அடுத்தா திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி போகும், அதாவது திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா உடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சுபத்தன்மையோட இருக்காரு. அப்பப்ப வாழ்க்கை துணையால ஏதாச்சும் விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் அப்பப்ப வந்துட்டு போனாலும் அது பெருசா உங்களை பாதிக்கல. வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் பெருகுது. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்து வந்த குழப்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. அதுலயும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. ஆகவே வாழ்க்கை துணையால திடீர் லாபங்கள், திடீர் வளர்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வாழ்க்கை துணையால ஏற்பட்ட கவலைகள், கஷ்டங்கள் இது எல்லாமே இப்போ
நிவர்த்தி ஆயிடும். வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற மாதமா இருக்கும். ஓவராலா திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கு. பெரிய அளவுல குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு சாதகமான மாதம். அப்பப்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் அது உங்களை பெருசா பாதிக்கல. அது அப்படியே அரவணைச்சி ஒத்துழைப்பா அப்படியே போயிடுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் தான். அடுத்ததா குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் இந்த மாதத்துல கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஒரு ஃபேவரான ஒரு பிளானட்டா தான் இருக்காரு. சனி 5ல இருக்கிறது நல்லதுதான் சொல்லியிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா சனி 5க்கு வரப்போ குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் தடை தாமதம் கவலைகள் ஏற்படுத்துறாரு. அதானா துலாத்துக்கு பெருசா பாதிப்புகள் ஏற்படுத்துற மாதிரி தெரியல. ஆகவே பெரிய அளவிலான பாதிப்பை துலாத்துக்கு சனி பகவான் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா உங்க ராசியில உச்சமாவாரு சனி பகவான். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியா சனி பகவான் வந்துருவாரு. 4ஆம் அதிபதி 5ல இருக்கிறது அது ஒரு வகையான யோகம் தான். அதுவும் ஆட்சியா இருக்காரு. அது வந்துட்டு ஒரு வகையான சசயோகம்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முயற்சியில எல்லாம் வெற்றி சாதகம் எல்லாமே கிடைக்கும். இப்ப குழந்தை பாக்கியத்துக்கு வரும். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்குமா? பொதுவாவே சனி பகவானுடைய இயல்பு தன்மை அப்படிங்கிறது பொறுமையா ஒரு விஷயத்த செயல்படுத்துறது தான். அதன் வகையில இந்த மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பா இருக்கிறப்போ தடை தாமதத்தை தான் ஏற்படுத்துறாரு. குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மன வருத்தங்களை ஏற்படுத்துறாரு. ஆகவே பொறுமையா செயல்படுத்துறாரு. ஏன்னா சனி பகவான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான பிளானட். ஆகவே தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை கொடுப்பாரு. அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி போகும் இந்த மாதத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் கொடுக்குற மாதிரி சனி பகவான் தெரியல. ஏன்னா ஃபேவர் பிளானட்டா வர்றதுனால பெருசா துன்பங்கள் எதுவும் கொடுக்கல. ஆனால் சனியுடைய தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதகம் செய்யற தன்மை தான். நீதிக்கு காரகன் சனி பகவான். அவர் 5ல இருக்கும்போது பிள்ளைகளால ஒரு சில கவலைகள் மன கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு இது போன்ற ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸை காட்டிட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் நீங்க பிள்ளைகளோட பழகுற விதம் ஸோ இது எல்லாத்துலயும் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கிறது நல்லது. ஆனா பெருசா பாதகம் பண்ணாது. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். சின்ன விழிப்புணர்வோட செயல்படுங்க. ஏன்னா கோச்சார ரீதியா சனி 5க்கு வர்றது ஃபேவர் கிடையாது தான். ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகள் வந்துட்டு போகலாம். மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம். ஆகவே அது சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த உங்களுடைய கெரியர் வைஸா பார்க்கும்போது அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் அதெல்லாம் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க. சோ இந்த மாதத்துல அதுல சக்சஸ் கிடைக்குமா ஒரு ஃபேவரான பலனை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் 5ஆம் இடத்துல யோக ஸ்தானத்துல இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல குரு பகவான் ராகு 6ஆம் இடத்துல சூரியன் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாதகமா தான் இருக்காரு. 3ஆம் இடத்துல சேஃபா இருக்காரு. அதே போல செவ்வாய் பகவானும் மேக்சிமம் சேஃபா ரொம்ப ஃபேவரா தான் இருக்காரு மாதத்துடைய ஸ்டார்டிங்ல. சுக்கிரன் பரவாயில்ல. சுக்கிரன் ராசிதிபதி அவர் 2ஆம் இடத்துல அவர் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சேஃபா பொசிஷன் ஆயிருக்காரு. புதன் மட்டும் கொஞ்சம் பாதகம் செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்காரு. ஆகவே இந்த மாதத்துல பார்க்கும்போது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அமைஞ்சிரும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. நல்ல வளர்ச்சிகளை உருவாக்கி கொடுப்பாரு. ராகு தடை தாமதத்தை அப்படியே இக்னோர் பண்ணிடுவாரு. உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா வராங்களோ அவங்களாவே ஆட்டோமேட்டிக்கா ஒதுங்கிடுவாங்க. ஆகவே தடை தாமதம் பிரச்சனைகள் இதெல்லாமே விலகுது. ஆகவே உத்தியோகத்துல பெருசா போட்டி எதுவும் இல்ல. உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளை பெருசா போட்டி இல்ல. உங்களுக்கு டக்குனு கிடைக்கும் டக்குனு கிளிக் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த மாதத்துல மேக்சிமம் கிடைச்சிரும். அடுத்த உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உத்தியோகத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்க கையில டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா சனி பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் அதை ஸ்லோ பண்ணிவிடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நினைப்பீங்க அந்த டயத்துல கிடைக்காது. பட் ஆனா அது நீங்க நினைக்காத நேரத்துல டக்குன்னு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அவை உத்தியோகத்தை பொறுத்த அளவுல பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுடைய கெரியர் ரொம்ப கிளீனா போகுது. உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் போகுது. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல நிவர்த்தி ஆயிடும். எல்லாமே நிவர்த்தி ஆகுது. ஏன்னாக்கா ராகு 6ஆம் இடத்துல உங்களுக்கு தொல்லையா இருந்த விஷயங்கள் குழப்பங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல விலகிடும். எதிரிகள் விலகுவாங்க. நீங்க உத்தியோகம் பார்க்குற இடத்துல உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு அன்ஃபேவரா இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ ஃபேவரா ஆவாங்க. மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரம் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இது எல்லாமே கிடைக்கும். ஓவராலா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமா தான் இருக்கு. வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. நம்பிக்கையோட செயல்படுங்க. ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாமா உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் வழங்கப்படும் இந்த மாதத்துல. இந்த பொறுப்பை ஏத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்குள்ள வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. கிடைக்கிற வாய்ப்பை ஏத்துக்கோங்க. டெஃபினட்டா அதுல வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்துல. அடுத்ததா தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதம் எப்படி சிறப்பு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது பெருசா அன்ஃபேவர் பண்ற மாதிரி கிரகங்கள் இல்ல. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் கவனமா நிதானமா போகணும். மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சேஃபா தான் இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி இந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கு. உங்களுக்கு போட்டியா இருந்த விஷயங்கள்லாம் விலகுது. அதே போல இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா
பண்ணலாமா, இப்ப நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது விரயஸ்தானத்துல கேது பகவான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செயல்படுத்தணும், சும்மா இருக்க முடியலனால ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும், ரொம்ப துருன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு விஷயத்த பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறது. சோ அதுதான் 12ல இருக்கிற கேது பகவான். இந்த மாதத்தை பொறுத்தளவுல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். பிசினஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் ஃபேவரா தான் இருக்கு. பட் ஆனா நீ இன்வெஸ்ட் பண்ற விஷயங்கள் சேஃப் இல்லையா அதை மட்டும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸ் பத்தி ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கிளியரா இருந்துக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவரா தான் இருக்கு. சனி பகவான் 5ல ஃபேவரா தான் இருக்காரு. குரு 7ஆம் இடத்துல வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம், ஒரு விஷயத்தை உருவாக்குறது, சோ இது சார்ந்த இடங்கள்ல இருக்காரு. ஓவராலா பிசினஸும் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. கெரியர் வைஸா ரொம்ப கிளீனா இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போ உங்களுடைய கெரியர்ல நீங்க செயல்படுத்தலாம், செய்யலாம். அதே போல இடமாற்றம், ஊர் மாற்றம், இதையும் இந்த மாதத்துல நீங்க செயல்படுத்தலாம், செய்யலாம். சோ அதுக்கும் ஃபேவரான ஒரு காலகட்டம் தான். அடுத்து உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2ல சுக்கிரன் புதன், 6ஆம் இடத்துல ராகு பகவான், 12ல கேது. சோ இது எப்படி கொண்டு போகுதுன்னா இந்த காம்போ வந்துட்டு ஆல்ரெடி ஏதாச்சும் கடன் பிரச்சனை இருக்கு, கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஆகவே கடன் பிரச்சனையிலிருந்து முதல்ல வெளில வரதுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்க. சோ அதுக்கு ஃபேவரான ஒரு மாதம். அது மட்டும் இல்லாம தொடர் விரைய செலவுகள் இந்த மாதத்துல இருக்கலாம். 12ல இருக்கிற கேது பகவான் விரைய செலவுகளை ஏற்படுத்துவாரு. ஆன்மீகம் சார்ந்த விரைய செலவுகள் இருக்கலாம், பொழுதுபோக்கு சார்ந்த விரைய செலவுகள் இருக்கலாம், நண்பர்களோட இணைந்துகிட்டு விரைய செலவு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நீங்க செலவு செய்யற விதத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆடம்பர பொருட்கள் எதுவும் இப்போ வாங்கிடக்கூடாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவா உங்களால பராமரிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இப்போ வாங்கணும்னு ஆசை வரும். அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கு, அதை சேஃப்டி பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஏன்னா இந்த நேரத்துல குடும்பத்துல ஒரு வகையான செலவு, கடன் சுமை, கடன் சார்ந்த வகையில ஒரு சில பிரச்சனைகள், மேலும் ஆசையின் காரணமா ஒரு விஷயத்தை வாங்குறது, ஒரு விஷயத்து மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இப்படி கொண்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த மாதத்துல பொருளாதார ரீதியா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. நீங்க சம்பாதிக்கிறீங்க, பணம் வருது, பொருளாதார ஆதாரங்கள்லாம் கிரியேட் ஆகுது. சோ அதுக்கெல்லாம் ஃபேவரான ஒரு மாதம் தான். முடிஞ்ச அளவுக்கு தண்ட விரை செலவுகளை குறைச்சிட்டு அதை சேமிக்கிறதுல முயற்சிகள் எடுங்க. இந்த மாதத்துல சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும். அடுத்தா உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும், ஃபேவரா இருக்கா, எதன் வகையில கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் ரொம்ப எக்ஸலண்டா தான் இருக்கு, சிறப்பா இருக்கு. பெரிய அளவுல இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுது. 6ல இருக்கிற ராகு பகவானும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாரு. இந்த மனச்சோர்வு, தேவையற்ற சிந்தனைகள், சோ இதெல்லாமே இப்போ அப்படியே ஒதுங்குது. ஒரு பிரிஸ்கா, ஒரு ஹாப்பியா உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கு. மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன லேக் ஆகுற மாதிரி இருந்தாலும், உடல் ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தாலும் அது உங்களை பெருசா பாதிக்காது, அதனால பயப்பட வேண்டாம். 6ல இருக்கிற ராகு பகவான் உடல் ஆரோக்கிய ரீதியா உடனடி நிவர்த்தியை கொடுத்துட்டே இருப்பாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே டக்குன்னு சொல்யூஷன் கிடைச்சிடும். உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இந்த மாதத்துல வெளில வந்துருவீங்க. இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் 12ல இருக்கிற கேது பகவான் கொடுத்துட்டே இருப்பாரு. அதை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓவராலா உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து வெளில வரீங்க. ஹெல்த் வைஸா இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கு. அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து சூரியன் புதன் இணைவாங்க. அது வந்து ஒரு வகையான புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க, அது ஒரு வகையான யோகம். இது அப்படியே எப்படி கொண்டு போகுதுன்னா, மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பெருசா பிரச்சனை இல்ல, மாணவ மாணவிகள் கிளியரா போயிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்ப ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள், நீங்க ஆசைப்படுற விஷயங்கள், சோ இது எல்லாத்துலயும் சின்ன சின்ன குழப்பங்கள், தடுமாற்றங்கள் வரலாம். இது ஏதோ உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் ஆனா மாதத்துடைய ஸ்டார்டிங் பெரிய அளவுல பிரச்சனையை உருவாக்கல. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல என்ட்ராவாரு. சோ அந்த காலகட்டத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும், கவனத்தோட இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய சிந்தனையை நுழைக்காம இருக்கணும். சோ செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் மாணவர்கள் ரெக்டிஃபை பண்ணி சிந்தனையை ஒருமுகப்படுத்தி படிப்புல கவனம் செலுத்தினாங்கன்னா இந்த மாதத்துல நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கு அதிகமான பலன்களையே நீங்க அறுவடை செய்யலாம். ஏன்னா வருட கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. ஸோ மாத கிரகங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் உங்களுடைய மனநிலையில மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பெருசா பிரச்சனையை உருவாக்காது. பட் ஆனால் அதோட இம்பாக்ட் அந்த ஒரு நாளா இருந்தாலும் அந்த ஒரு நாள் உங்களுக்கு அப்படியே லோவா போற மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபீலா போற மாதிரி இருக்கும். ஆகவே உங்களுடைய ஃபியூச்சர் மேல கவனம் செலுத்துங்க, உங்களுடைய இலக்கு மேல கவனம் செலுத்துங்க. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி பயணிங்க. குழப்பத்தை அப்படியே தவிர்த்துருங்க. நினைக்கிற விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. இந்த மாதத்துல நல்ல பலன்களை அறுவடை செய்யலாம். ஓவராலா இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. பெரிய அளவுல பிரச்சனை குழப்பம் எதுவும் தெரியல. மாதத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும் ஃபேமிலி சம்பந்தமான முடிவுகள், ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனமா இருந்துக்கிறது நல்லது. கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள கவனமா இருந்துக்கிறது நல்லது. மிச்சபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கு, கிளீனா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம், செயல்படுத்தலாம். அதுக்கு ஃபேவரான
சூப்பரான ஒரு மாதம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க. இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் இந்த 2024க்கான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம் ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும், நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை